ஹிமாச்சலில் சட்லஜ் நதிக்குள் கார் விழுந்த விபத்தில் பலியான வெற்றி துரைசாமியின் உடல் 8 நாட்கள் தேடுதல் வேட்டைக்கு பின்னர் மீட்கப்பட்டு விமானம் மூலம் சென்னை கொண்டுவரப்பட்டு அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. சட்லஜ் நதியில் இருந்து கார் மீட்கப்பட்டாலும் வெற்றி துரைசாமியின் நிலை என்ன என்பது தெரியாததால் தனது மகன் குறித்து தகவல் அளித்தால் 1 கோடி ரூபாய் தருவதாக காவல்துறை மூலம் கசாங் நாலா பகுதி மக்களுக்கு சைதை துரைசாமி அறிவித்திருந்தார். தனது மகன் உடல் மீட்கப்பட்டதை தொடர்ந்து 1 கோடி ரூபாயை உள்ளூர் மீட்புக் குழுவினருக்கு வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல மறைந்த வெற்றி துரைசாமி நடிகர் அஜித் குமாரின் நெருங்கிய நண்பர் என்று கூறப்படுகிறது. IAS உள்ளிட்ட அரசு தேர்வுகளுக்கு மாணவர்களை இலவசமாக தயார்படுத்தும் மனிதநேய பயிற்சி மையத்தின் இயக்குநராக இருந்து ஏராளமான மாணவர்களின் வாழ்வில் ஒளியேற்றியதால் வெற்றி துரைசாமி மீது அஜித் அதீத அன்பு வைத்திருந்ததாகவும் அஜித்துடன் மோட்டார் சைக்கிள் பயணத்திலும் வெற்றி துரைசாமி பல வெளியூர்களுக்கு சென்று வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. தன்னுடைய நண்பராக இருந்த வெற்றி துரைசாமியின் மரண செய்தி அறிந்த அஜித் சைதை துரைசாமியின் ராஜகீழ்ப்பாக்கம் வீட்டிற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார். சுமார் அரை மணி நேரத்துக்கும் மேலாக இருந்து வெற்றி துரைசாமியின் உடல் வரும் வரை அஜித் காத்திருந்தார். மாலை விமானம் மூலம் சென்னை வந்த வெற்றி துரைசாமியின் உடலுக்கு ராஜகீழ்ப்பாக்கம் வீட்டில் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் அஜித்தும் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நந்தனம் வீட்டில் வைக்கப்பட்டது. அங்கு வெற்றி துரைசாமியின் உடலுக்கு ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, வைகோ, சீமான், அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியம், சேகர் பாபு, பாடலாசிரியர் வைரமுத்து, இயக்குனர் அமீர் உட்பட ஏராளமான பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினர். அஞ்சலிக்கு பின்னர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட வெற்றி துரைசாமியின் உடல் தியாகராய நகரில் உள்ள கண்ணமாப்பேட்டை சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அரசு பணியில், அரசின் உயர் பதவிகளில், IAS, IPS, IRS போன்ற உயர் பதவிகளில் பணிபுரிகின்ற வாய்ப்பை பெற்ற அனைத்து மகன்களும் மகள்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். என்னுடைய ஒரு மகன் போனாலும் எனக்கு பக்கபலமாக என்னுடைய மகன்கள் இருக்கிறார்கள், மகள்கள் இருக்கிறார்கள் என்ற மனவலிமையோடு நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.